அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் தெளிவான வானிலை அறிக்கை. நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த மாத இறுதி பிப்ரவரி இறுதியில் ஒரு மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த கோடை மழை வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவதுங்க, இந்த வார இறுதியில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது. நம்ம வந்து சென்னை உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்கள்லேயும் இந்த மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த குறிப்பாக ராமநாதபுரத்துக்கு தெற்கே, டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே தான் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து தென்படுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சொல்லணும்னா, நம்ம இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது. அதனால தான் இந்த மழையே பெய்ய போகுது. அதில் டெல்டா மாவட்டத்தில் கூட பெரிய லெவலில் மழை இருப்பதற்கான, அதாவது லேசான தூறல் சாரெல்லாம் இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு தேதியை சொல்லணும்னா நம்ம வியாழக்கிழமைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் போக புதன் வரைக்கும் போயிடும். அதுக்கடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழையானது படிப்படியாக வியாழன் போய் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உறுதியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். கேரளா உட்பட அனைத்து பகுதிகளிலையுமே நல்ல மழை இருக்கும். பார்த்துக்குங்க, வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்களில் கொஞ்சம் லேசான சாரல் தான் இருக்கும்.